Para Science Hall. Your victory is our responsibility. Proper guidance of medical engineering undergraduates. ரைட் ஓகே சரி. ஸோ நான் 4ஆம் பாடத்தில் சாதிக்கப்படுற விஷயங்கள்ப்பா ஏற்கனவே சார் சொன்ன விஷயங்களா தான் இருக்கும். ஓகே பாப்போமா? ரைட் சரி. உனக்கு ஏற்கனவேடாப்பா ஸ்டார்டிங்கில் தெரியும் தாவரங்கள்ன்ற இளையங்கள் பார்த்தேன்டா மெயினாக 2 வகைப்படுத்தலாம். இப்போ நான் சொல்ல போகிற கதை இந்த சிலபஸுக்கு இல்லை, பட் இந்த கேள்வி செய்கிறதுக்கடாப்பா லைட்டாக தேவைப்பட போகுது, அதால் மட்டும் சொல்கிறேன் சரி. ரைட் ஸோ இளையங்களாப்பா மெயினாக 2 கன்செப்டாக கலைப்பாங்க. ஒன்று பார்த்தேன்டா பிரி இளையங்கள், ரைட். இன்னொன்று பார்த்தா என்னடாப்பா நிலை இளையங்கள்னு சொல்லுவோம். இந்த கதை கோப்பியில் எழுத வேண்டாம், இது இந்த சிலபஸ்க்கு இல்லை. ரைட் இந்த 12வது கேள்விக்கு பார்த்தா என்னடாப்பா 2 விட கொடுத்துக்கிறாங்க சரிதானே. அந்த 2 விட கொடுத்ததுக்கான காரணம் இந்த கேள்வி விஷயங்கள்னா தான் தெரியும் சரிதானே. ரைட் ஸோ பிரி இளையங்கள்டா என்னடா ரொம்ப பண்டைய காலத்து கதை. சும்மா சொல்லுவாப்போம், பிழைச்சா பரவாயில்ல, தாராளமாக பிள்ளையா சொல்லலாமா? ரைட் தொழில ஆற்றுவதற்கு வியத்தம் அடையாத களம், பரவாயில்ல. கடிகாரி வேறு யாரும் தொடர்ச்சியாக கலப்பிரிவிடார்கள், கடிகாரம் வேறு யாரும். சரி ஓகே சரி. அடே ஒரு தாவரம் ஒன்றாப்பா வளர்ச்சி அடைகிறாருன்னு வை. ஜென்ரலா வளர்ச்சி என்றா என்னடா பேசிக்கான விஷயம்? முதலாம் பாடத்துக்கு அது ஒரு அங்கில காணப்படக்கூடிய கலங்கள் எண்ணிக்கை கூறதான் சொல்ல போறோம். பேசிக்கா வளர்ச்சி சொல்ல போறோம், நியாயம் தானே? ரைட் ஸோ ஒரு வளர்ச்சி நடக்கைகளை பார்த்தா என்னடாப்பா கலங்கள் எண்ணிக்கை அதிகரிக்க போறார். அதுல மாற்று கதை இருக்கா? இல்ல. ரைட் கலங்கள் எண்ணிக்கை அதிகரிக்க வேணுமென்றா அது எந்த செயல்முறை மூலம் அதிகரிக்கும் நினைக்கிற? கலப்பிரிவு. ரைட் கலப்பிரிவுலையும் வளர்ச்சியோட சம்பந்தப்பட்ட கலப்பிரிவு யாருடா? குழந்தை. கலப்பிரிவு இருக்குதானே, இளையுற பிரிவு சரிதானே. ரைட் ஸோ கலப்பிரிவு நடக்க போற நியாயம்தான். அந்த கலப்பிரிவுலையும் எது பிரதானமா நடக்கும் சொல்லுவாப்போம், எங்கண்ட இளையுறு பிரிவுன்ற கன்செப்ட் நடக்க போற கேட்கிற விஷயம் இல்லைங்கிறது. ஸோ தாவரம் ஒன்று வளரைக்கிடாப்பா மிக 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 ஆக்டிவாக மிக உயிர்ப்பாக இளையுறு பிரிவடைஞ்சு புதிய கலங்களை உருவாக்க போற ஒருத்தர் நான் சொல்லுவாங்க பிரிவிலையும். நீ சொன்ன மாதிரி அப்படி உருவாகிற கலங்கள் ஒருத்தருமே என்ன அடைஞ்சிருக்க மாட்டினமடாப்பா. அது என்ன வியத்தம் பண்றது? ஸோ கன்னடத்தில் வியத்தம் என்ற வேர்ட் கேள்விப்பட்டிருப்பாய், இங்க கேள்விப்பட்டிருப்ப. கொஞ்சம் பின்னுக்கு போட்டிக்கிறாப்பா மெய்யான இளைய வியத்தம் காணப்படுது இல்லை என்ற வசனங்கள் கேள்விப்பட்ட மாதிரி அந்த இளைய வியத்தம் என்றது அவ்வளவு கடினமான கேள்வி இல்லை. வியத்தம் அடைகிற என்னன்னு சொல்லு, ஒரு அடுத்த கேள்வி வைத்தது போ. நீ ஏண்டா மண்டே சொல்லிடாய்? ரைட் உங்களுக்குள்ள அதை கிடையாது, தாராளமா வகுப்புல பிள்ளையா சொல்லலாம் கூட. ரைட் பிள்ளையா சொல்லிப்படி திருத்தலாம்டாப்பா, கட்டாயம் சரியாத்தான் சொல்லணும் அவசியம் இல்லையே. இன்னொரு விஷயம், நான் அப்படியே முற்றும் அறிந்த ஞானி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டில்ல. ரைட் எனக்கு தெரிஞ்சதை உணவு சொல்லித்தர தான் வந்துக்கிறேன் சரி. இவர் பெரிய பருப்பு இவருக்கு எல்லாம் தெரியும் அப்படியான தோட்டில் பார்க்க வேணாம். ரைட் ஏதாவது மாற்றங்கள் ரைட் எனக்கு தெரியாடி நான் உன்னோட கேட்டு படிச்சு கொடுவேன். நீங்கள் என்னை விட பயங்கர புத்தகம் இல்லாமடாப்பா ரிப்பீட்டான எல்லாரும் ஏற்கனவே முழுசா படித்து முடிச்சானே திரும்ப இறங்கி இருக்கிறீங்களா? ஸோ பிரச்சனை இல்லையா? ரைட் சரி. படிக்கிறதுக்கு வயசு தேவை இல்லை. ஸோ பரவாயில்ல, நீ தாராளமா இந்த வகுப்புல பிள்ளையா சொல்லலாமா? ரைட் சொல்லுவோம். அடே ஆரோ ஒருத்தர், நீ தானே அப்போ சொல்லி வெங்காயம் ஏதோ ஒரு தொல் படவுல இந்த ஆடு மாடு அப்புறம் வெங்காயங்கள் இப்படியான பெயர்கள் வரும். ஏதாவது கோவிப்பீங்களாடா? கோவித்தாலும் பரவாயில்லையா? ரைட் சரி. ரைட் ஆரோ ஒருத்தரடாப்பா ஏதோ ஒன்றை செய்யறதுக்காக டெவலப் ஆகிருக்கவன், அதான் சொல்ல போறோம் வியத்தம். இது கட்டாயம் நான் இதுக்கு முன்னால் நேரம் வைக்கணுமா? அப்படி இல்லதாடா? அது சரி வராதான். ரைட் சரி. ரைட் அதைத்தான் சொல்ல போறோம் வியத்தம் சொல்ல போறோம், நியாயம் தானே? ரைட் ஸோ இந்த கலங்கள் ஒருத்தரமேடாப்பா தாங்கள் என்னவா வரப்போறோம் என்றதை தீர்மானிக்காத கூட்டங்களா இருக்கு. இப்போ நீ ஓயில் இருக்கீங்கள சில சமயங்கள பார்த்தேன்னாடாப்பா 6ஆம் ஆண்டுல என்ன வந்திருக்கும், தான் டாக்டராக போறேன் பாடமாக்கி வந்திருக்குங்க. ஓமா இல்லையா? பட் சில சனத்தை கவனிச்சேன்டா ஓயிலுக்கு வந்த பிறகு என்ன பாடம் படிக்கிறேன்னே தெரியாம இருக்குன்ற கேஸ்களும் இருக்குங்க. கவனிச்சிருப்பதானே? ஸோ அப்படியான சொத்தி கூட்டங்களை தான் என்ன சொல்ல போறோம்டாப்பா வியத்தம் அடையாத கேசுகள் தாங்கள் என்னவா வரப்போறோம்ன்றதை தீர்மானிக்காதாக்கு தகிற விஷயம் விளங்கிட்டு. ஸோ வியத்தம் அடையாதாக்களை பெரிய இளையம் என்றும் வியத்தம் அடைஞ்ச இளையங்களிடாப்பா அவர் ஏதோ ஒரு வேலையை செய்யறதுக்காக ஆர்வமாக மாறிட்டாரண்டா அவர் என்ன சொல்ல போறோம் நிலை இளையம் சொல்ல போறோம். அதை விளங்கிட்டு. ரைட் ஸோ நிலை இளையங்களை 2ஆ பிரிப்பாங்கன்றாப்பா. ஒன்று பார்த்தேன்டா எளிய நிலை இளையம், இன்னொன்று பார்த்தேன்டா சிக்கலான நிலை இளையம்.
கேட்கிற விஷயம்லாம் இதுதானே. ரைட், இந்த எளிய நிலை இழையத்துக்குள்ள தான்டா நீ முந்தி கேள்விப்பட்டிருப்பியே அடிப்படை இளைய தொகுதி என்று. புடைக்கல விளையங்கள், ஒட்டுக்கல விளையங்கள், வல்லுறுக்கல விளையங்கள் எல்லாரும் பெற போயினும் இந்த சிக்கலானதுக்குள்ள பார்த்தா என்னடாப்பா இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆனாக்கள் எங்கட கால் உரியம். இதுக்குள்ள 4 பேரை பற்றி படிப்போம், இதுக்குள்ள 4 பேரை பற்றி படிப்போம். கேட்கிற விஷயம்லாம் இதுதானே. நாங்கள் இந்த கேள்வியில படிக்க போற மேற்றோலும் கிட்டத்தட்ட ஒரு எளிய நிலை இளையம் மாதிரி தான். கேட்கிற விஷயம்லாம் இதுதானே. ரைட், இந்த கதையை ஒருக்கா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பெரிய இளையத்தை பற்றி தொடங்கினாண்டாப்பா. ரைட், அவரை பற்றி நீங்க கேட்போம். பெரிய இளையத்துக்கு காணப்படக்கூடிய இயல்புகள் சொல்லுவோம். கணக்க கதைக்கலாம்டா, பட் ஜெனரலா சொல்லு. இந்த கும்பல கோவிந்தாவெல்லாம் கத்த வேணாம். பொறுமை 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 சாமி பொறுமை. எங்க சொல்லுவாங்கடாப்பா நடுவில் இருக்கிறவன். இந்த பார், எனக்கு ஏற்கனவே தலைமுடியெல்லாம் நடந்துட்டு நான் எனக்கு காது கேட்காது, சத்தமா கதை. பருமட்டாக கோள வடிவம் நியாயம் தாண்டாப்பா. ரைட், நான் அதை ஏறத்தாழ ஒத்த பரிமாணம் உடையாக்கல்னு சொல்றேன். உனக்கு அதுல மாற்றம் பண்ணி இருக்காடாப்பா. ரைட், சேம் டைமென்ஷன் டாப்பா. ரைட், ஒத்த பரிமாணமானாக்கள். நீ மனம் நோக கூடாதுன்றதுக்காக அதை நான் என்னென்று எழுதி கொண்டாப்பா. ஏறத்தாழ கோள வடிவம் சொல்லிக் கொள்ளலாம். கேட்கிற விஷயம் சரி வேற சொல்லுவாப்போங்க. பொற நேருமையே அவசரப்படுற இதெல்லாம் ரெக்கார்ட் ஆச்சுன்னா இங்க எல்லாம் போகுது. அம்மாடி தாங்க படி சொல்லுவாப்போ. அடர்த்தியான புலி ஒரு நியாயம் தான். வேற யாரும் ஓகே மையோட கரியர் போறா. ஓகே நியாயம் தான். வேற அம்மாடி ஓகே கடிகாரி. வேற யாரும் ஒரேண்டா மச்சாக்களும் கதை கெடுமெண்டாப்பா. நீங்கள் என்னடா சிறானே கட்டிக்காரனா சிறானே ஏறத்தாழ பாக்குறாடாப்பா. ஒத்த பரிமாணமான ஆக்கள் அதுலயும் பிரச்சனை இருக்கா? ஏற்கனவே மேல சொல்லி போட்டோம். அவர் இப்படிப்பட்டவர்களாப்பா, வியத்தம் அடையாதவர். நீ சொன்னது நியாயம்தான். ரொம்ப லெந்தியா போகுது, சிம்பிளா சொல்லிக்கணும் சிறானே. அட் த சேம் டைம் இன்னும் ஒன்று சொல்லலாம்டாப்பா. என்ன சொல்லுவாப்போம்? பயங்கர உயிர்ப்பாக என்ன அடையக்கூடிய ஆக்கள்? இளையுறு பிரிவு அடையக்கூடிய ஆக்கள் சொல்லலாம். கேட்கிற விஷயம் தேவையான விஷயங்கள் எழுதுறேன்னா எழுதிக்கொள். இது ப்ரொபோசல் தான்டாப்பா. ஸோ இது எழுதுறதுக்குலாம் எனக்கு டைம் தர மாட்டேன். சில ஆர்வக்குளர்கள் பார்த்தேன்டா நான் இதெல்லாம் விளங்கப்படுத்த பண்ணுவே. பேப்பரையே முடிச்சு போட்டு வந்திருக்குங்க, விளக்கம் எழுதி போட்டு. சரிதானே? நல்ல விஷயம், பாராட்டுண்டா. ரைட் ரைட், இந்த வகுப்புல நீ செய்ய வேண்டிய வேலை நான் இன்னைக்கு ஏதாவது விஷயம் கலைக்கிறேன்டா. ரைட், சரி ஓகே. ஸோ ஆக்டிவாடாப்பா இளையுறு பிரிவடையக்கூடிய ஆக்கள் நியாயம் தான். சரி, இந்த பிரிவிலியங்கடாப்பா நீ மேல இருந்து பாக்குற ஏறத்தாழ ஒத்த பரிமாணமான ஆக்கள். அவன் சொன்ன மாதிரி சொல்றதா இருந்தாடாப்பா கோள வடிவமான ஆக்கள் நியாயம் தானே. இப்ப என்ன செய்ய போறது சொல்லுவாங்கடாப்பா, அந்த கோள வடிவமான ஆக்களை பாக்குறதா நீ. அவைகளுக்கு இடையில கலத்திடவழி எதுவும் தெரியும் நினைக்கிறியாடா? பிரிவிலியங்களை பாக்குறாய், கலங்கள் எல்லாரும் கோள வடிவம்னு சொல்லி போட்டாய். அவைகளுக்கு இடையில கலத்திடவழி என்னடாப்பா? ரைட், பார்க்கக்கூடிய மாதிரி நினைக்கிறியா? ரைட், இவையடாப்பா கலத்திடவழி. கலத்திடவழி மிக 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 குறைவு, இல்லை என்று சொல்ற அளவுக்கு குறைவா இருக்கு. கலங்கள்னாலடாப்பா இடையில கேப்னு வேறத்தான் மோஸ்ட்லி சுத்தி வர எல்லா பக்கமும் இடாப்பா ஃபிட் பண்ணப்பட்டார்களா இருக்க போற சாத்தியம் இல்லை. பட் இந்த மேஜிக் போலன்னு சொல்லுவாங்களேடா, தண்ணி ஊற்றி விட்டா அப்படியே உப்பி கொண்டு வருமே, அதை போத்தலுக்குள்ள வச்ச பிறகு கவனிச்சுக்கிறியா? எல்லாம் ஒன்று நசி விட்ட மாதிரி இருக்கும், கவனிச்சிருப்பானே. கிட்டத்தட்ட அதே கன்செப்ட் தான் இது. கேட்கிற விஷயம் தானே. ரைட், ஸோ கலத்திடவழிடாப்பா மிக மிக குறைவுன்னு சொல்லி போட்டேன். இப்போ என்ன செய்ய போறோம்டா, இங்க இருக்கிற ஒரு களத்தை மட்டும் எடுத்து போட்டுப்பேன். இந்த களம் வெளியால ஆற கொண்டிருக்கும் நினைக்கிறேன். சரி, இப்பதான் இந்த களங்கள் பிரிவடைந்து உருவாயினும் வெளியால கலைச்சுவர் இருக்குமா இல்லையான்னு யோசி பார்ப்போம். இப்பதான் உருவாது, களம் பிரிஞ்சு இப்பதான் உருவாகுற. வெளியால கலைச்சுவர் காணப்படுமா இல்லையா? 4 படம் ஃபுல்லா முடிச்சிட்டீங்களானே. ஓகே, வெளியால கலைச்சுவர் காணப்படுமா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். அடே, என்னதான் தலைகீழான் இருந்தாலும் இங்க கட்டாயம் ரிப்பேர் சொல்லுவாப்போம். கலைச்சுவர் காணப்படுவேன். என்ன காரணம்? நாங்கள் படிக்கிறது தாவரங்களை பற்றி. தாவர கலங்களுக்கு கட்டாயம் என்ன இருக்கணும்டாப்பா, எக்ஸாம்ல எங்கேயாவது ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது ஒரு தாவர கலத்தின் கட்டமைப்பை கீறி காட்டணும் அவன் கேட்டு நீ படம் கிரேக்கல வழியால கலைச்சுவரை குறிக்காம விட்டா என்னடாப்பா மார்க்ஸ் ஃபுல்லா வெட்டி போடுவான். நீ என்னதான் மோனலிசா ஓவியம் மாதிரி வரைஞ்சு கீறினாலும் அதுக்குரிய மார்க்ஸ் உனக்கு வராது. லைக் மேபிடாப்பா காவல் கலங்கள் கட்டமைப்பு கீறி காட்டுன்னு கேட்கலாம், அல்லது வேறு ஏதாவது இப்போ மேல நீங்களே மேற்றோல் கலங்கள் அல்லது புடைக்கல் வளையங்களை கீறி காட்டுன்னு கேட்கலாம், ஒட்டுக்கல் வளையங்கள் இது ஒன்று கேட்கலாம். சரிண்ணே, அப்படி ஸ்ட்ரக்சர்ல கேட்டு நீ கலைச்சுவர் இல்லாம படம் கீறுவாயா இருந்தாடாப்பா அதுக்குரிய மார்க்ஸ் உனக்கு
வரப்போறது இல்லை. கேட்கிற விஷயம்லாம் இதுதானே நியாயம் தான். ஸோ கலைச்சுவர் காணப்படுவாருடா, ஆனா அவர் இப்பத்தானே பிறந்திருக்கிறார். ஸோ அதால அந்த கலைச்சுவர் எப்படி இருக்குன்னு நினைக்கிற, பயங்கர மெல்லிய கலைச்சுவரா இருக்கு. ரைட். ஸோ அந்த கலத்தை எடுத்து என்ன செய்யப்படும்டா, இப்ப உடைச்சு போட்டுப்பார், உள்ளுக்கார் இருப்பாருடா. அவன் சொன்ன மாதிரி சென்டர்ல ஒரு பெரிய மைய கரு ஒன்று காணப்படும். கேட்கிற விஷயம்லாம் இதுதானேடாப்பா, ஒப்பிட்ட அளவுல பெரிய கருவுன்றாப்பா காணப்பட போற. ஜென்ரலாவே 6ஆம் ஆண்டுல இருந்து 7ஆம் ஆண்டு என்னப்பா ஓயில் வரைக்கும் தாவர கிளம்புன கீரண்டா இப்படித்தானே கீறி இருப்பாய். யாரு ஆறாய்வர் புன்வெற்றிடம். இங்க அந்த புன்வெற்றிடம் காணப்படும் நினைக்கிறியா? அடே, இங்க புன்வெற்றிடம் காணப்படும், ஆனா நீ எதிர்பார்க்கிற மாதிரி பெரிய புன்வெற்றிடங்கள் காணப்பட போறது இல்லை. மேபி உடஞ்சிராப்பா குட்டி குட்டியா சிறியாக்கள் காணப்படலாமே தவிர பெரிய மைய புன்வெற்றிடாப்பா இங்க பார்க்க முடியாது. கேட்கிற விஷயம் ரெண்டு. அதே மாதிரி அவன் சொன்ன மாதிரிடாப்பா வெளியால மிக அடர்த்தியான குளிய உருவும் சைட்ரோசோலும் காணப்படத்தான் போறேன். உனக்கு தெரியும், எழுத்தனோட வடிவா எழுத நினைக்கல, எழுத்து விளங்கினா சரானே. சாரி, இதையும் கூட பயங்கர வடிவா எழுத மாட்டேன். ரைட் சரானே. ஓகே. ஸோ இவ்வளவு தாண்டாப்பா அங்கே பிரியலியம் சம்பந்தமான கதை. ஓகே, பிரியலியங்கள்ல பிரதானமா 3 வகை இருக்கு. என்ன சொல்லுவாப்பா? பயங்கர நெருப்பு, இது கவர் ஆக மாதிரி இல்லை. ரைட். உச்சி பிரிலியம்டாப்பா, பக்க பிரிலியம், இன்னொன்று பார்த்தேன்டா இடை புகுந்த பிரிலியம். ஓகே, எல்லாத்தையும் அமைவிடத்தையும் சொல்லுவாப்போம். கண்ணாடி, நானும் கண்ணாடி தான் பரவாயில்ல சொல்லுவாப்போம். டே ஏதாச்சும் பேரை வச்சு கூப்பிடுவேன்டாப்பா, திட்டுறையில கட்டிக்காரு சரானே. அடே, தண்டு நுனிகள்லையும் காணப்பட போறார். ஓகே, நியாயம் தான்டாப்பா. ஏன் அங்குர நுனிகள்லையும் காணப்பட போறார். ரைட். அட் த சேம் டைம்டாப்பா எங்கேயும் இருப்பார் சொல்லுவாப்போம், வேர் நுனிகள்லையும் காணப்பட போறார். அது மாதிரி பக்க பிரிலியம் பார்த்தேன்டா ஓகே, அதுக்கு என்னப்ப? அடே, பக்க பிரிலியம்டாப்பா அதே தண்டுலையும் வேர்லையும் அவற்றை அச்சுக்கடாப்பா பக்கப்புறமா காணப்படுறாங்களா இருப்பினும். கதைக்கிற விஷயம் தானே. ஒரு தாவரத்துல தண்டை வெட்டி போட்டு பாக்குறேன்டா அந்த நிலைக்கு தச்சுக்கடாப்பா சமாந்தரமாவே யாருக்குன்னு சொல்லுவாப்போம், எங்கண்ட பக்க பிரிலியம் இருப்பேன். இடை புகுந்த பிரிலியம் பேர்ல இருக்கடாப்பா அந்த நாய் இடைக்குள்ள தான் பூந்திருப்பார். எங்க சொல்லுவாப்போம், ஒரு தண்டை பாக்குறேன்டா சில வேலைடாப்பா தண்டுகள் என்ன சொல்லுவாப்போம், கணுக்கள் காணப்படுவினும். தப்புன்னு பார்க்க யோசியன்டாப்பா, என்ன கமுன்றது யோசியன். சோ கணுக்கள் காணப்பட போயினும் அந்த கணுக்களுக்கு கிட்டதாண்டா 6 பேர் சொல்லுவாங்க இடை புகுந்த பிரிலியம்ன்றவர் காணப்பட போற. சோ தாவரத்தின் இடையிடையா புகுந்து காணப்படுறாப்பா அவளானவர் யார் சொல்லுவாப்போம், எங்கிட்ட இடை புகுந்த பிரிலியம்ன்ற. இவைய 2 பேரும் கணுவண்டா. இந்த இடத்துக்கு என்ன பேர் வைப்ப, கணுடி என்று பேர் வைக்கலாம். சரானே வாடாவா. அரைக்கு 2 அப்புறம் அவள அந்த செடிக்கு நினைக்கணும். ரைட் சரானே. ரைட். என்ன சொல்லிக்கணும் வேண்டாம். ஓகே சரானே, கணுக்கள் ராப்பா, கணுக்களுக்கு இடையில பார்த்தா என்ன இருக்க போறார், எங்கிட்ட கணு இடைன்றவர் காணப்பட போறார். சரி, எப்படிப்பட்ட தாவரங்கள்ல பரவி காணப்படும் நினைக்கிறேன். இதை நான் இன்னொரு மாதிரி சொல்லாமடாப்பா, சம்டைம்ஸ் இலைகள் காணப்படணும்டா இலை அடியிலையும் இருக்கிறாருன்னு சொல்லிக்கொள்ளலாம். ஓகே, எப்படிப்பட்ட தாவரங்கள்ல காணப்படும் நினைக்கிறேன். அடைய கட்டிக்காரி உச்சி பிரிலியம் எங்க இருப்ப, உச்சி பிரிலியம் மேல இருக்கு கட்டிக்கார சரானே. அடே, உச்சி பிரிலியம் நீ படிக்கிற சகல தாவரங்களையும் இருக்கு. கேட்கிற விஷயம் இதுதானே. ரைட். எங்க பக்க பிரிலியம் பார்த்தேன்டா அது நியாயம்டா சரானே. இருவித்திலை தாவரங்களையும் காணப்படுவார். அட் த சேம் டைம் எங்க ஜிம்னோஸ்பெர்ம் கேள்விப்பட்டனியா, வித்து மூடி இலிகள் கேள்விப்பட்டிருப்பீங்களானே சரானே. சோ பொதுவாடாப்பா இந்த வைரம் செறிந்த தண்டி இருக்கிற தாவரங்கள் ஆராரோ அவை எல்லாரையும் 6 பேர் சொல்லுவாங்க பக்க பிரிலியம் காணப்படுவார். சரானே, எங்க இடை புகுந்த பிரிலியம் பொதுவாடாப்பா இந்த ஒரு வித்திலை தாவரங்கள் அட் த சேம் டைம்டாப்பா இந்த புட்கள் எல்லாத்துலயும் காணப்படுமா. சரானே, என்ன வேலை செய்யும் உச்சி பிரிலியம் வேலை செய்யா, தாவரத்தை நீளத்தில் அதிகரிக்க போறாடாப்பா. தண்டுலையும் பார்த்தேன்டா நீளம் கூட போகுது, வேரலையும் பார்த்தேன்டா நீளம் கூட போகுது. நீளம் அதிகரிச்சா அந்த சம்பவத்துக்கு ஒரு பேர் வைப்பீங்களே. அடே, முதலான வளர்ச்சியா. ரைட்ஸரானே, பிரிலியங்கள் மெயினா எங்க ஹெல்ப் பண்ணினோம் சொல்லுவாப்போம், முதலான வளர்ச்சியில ஹெல்ப் பண்ண போயினோம். நியாயம்தான். இந்த தாவரங்கள்ட்ட முதலான வளர்ச்சி துணை வளர்ச்சிடாப்பா அடுத்தடுத்த வருஷ பேப்பர்கள் வரும், அங்க வச்சு கழிச்சு கொடுக்கணும். ரைட், எல்லாத்தையும் கழிச்சு நிக்கலாதானே. இந்த பேப்பர்ல பிரிலியங்களை பற்றி கேள்வி இருக்குது, அதுக்காக வைக்கிறேன். பிற யோசிக்கிறீர்கள் இது என்ன மேட்டோட பற்றி இருக்குது, இந்த தேவையில்லாம பிரிலியங்களை பற்றி கழிச்சு கொடுக்கணும் யோசிக்கிறீங்க இல்லையா. ரைட் சதானே. ரைட். சோ முதலான வளர்ச்சிடாப்பா என்னன்னு சும்மா சொல்றேன்னு
தண்டுல பார்த்தேன்டா புதிய கிழங்கள் உருவாக போகுது. 2 திசையிலையுமே உருவாகுமா இல்ல ஒரு திசையில மட்டும்தானா? ஒரு திசைன்றா என்ன மேல் நோக்கியா? தண்டுல மேல் நோக்கியா கீழ் நோக்கியா சொல்லு பார்ப்போம். என்னடா பேர் உனக்கு? சொன்ன ரைட். அதவா எவ்வளவு அடே என்னன்றாப்பா வக்காப்பிரிலியம் ஒரு திசைன்னு சொல்லி கொடுக்குறா. என்ன உள்ளுக்கு மட்டும் தான் உருவாக்கி வருமா? சரி கதைக்கிறேன், வெயிட் பண்ணுவாரன். அடே தண்டுல பார்த்தேன்டாப்பா உள்நோக்கி ரைட் சரானே கீழ் நோக்கி தான் உருவாக்குவேன். நான் மட்டும் நினைக்கிறேன், ஒருக்கா செக் பண்ணிக்கொள்ளலாம் ரைட் சரானே. வேரில பார்த்தேன்டாப்பா வெளிநோக்கியும் பேரும் உள்நோக்கியும் பேரும். அதை பற்றி நான் பிறகு முதலாள வச்சு கரையக்குள்ள தெளிவா காய்ச்சிக்கொள்ளும் சரானே. பக்கப்பிரிலியம் என்ன ஆயிடாப்பா? அதுக்குள்ள மெயினா 2 பேரை பற்றி கேட்கலாம்டாப்பா. ஒன்று கலன் மாரலியம் ரைட், இன்னொன்றாப்பா தக்கை மாரலத்தை பற்றி கேட்கலாம். இருந்துட்டு போட்டோம். பொதுவா சொல்றதா இருந்தா இவர் நீளத்துல கூட்ட போறார். அவர் பார்த்தா என்னடாப்பா தாவரத்தை புள்ளத்தாச்சியாக்க போறார். என்ன நடக்க போறாப்பா? தாவரத்துல சுற்றளவு பார்த்தேன்னா கூட போகுது. காய்கிற விஷயம்லாம் இதுதான். சோ தாவரத்தின் சுற்றளவுடாப்பா என்ன செய்ய போற? அதிகரிக்க போற. ஓகே, கலன் மாரலியத்தின் வேலை பிறகு படிப்பு துணை வளர்ச்சி வரையக்குள்ள. ஏன்னா இந்த சம்பவம் எல்லாமேடாப்பா சிம்பிளா சொல்றதா இருந்தா இங்க முதலாளி மாயிடாப்பா. இங்க நான் கலைக்கிற வழியா கேட்குதான் எனக்கு. ஓகே சரவணே, துணையான வளர்ச்சியில தான் ஹெல்ப் பண்ண போறேன். கலைக்கிற விஷயம்லாம் இதுதான். ரைட், கலன் மாரலையும் பார்த்தா என்னடாப்பா துணை காலையும் உருவாக்குவர், அட் த சேம் டைம் துணை உரியத்தையும் உருவாக்குவர். ஆனா தக்கை மாரலையும் பார்த்தேன்னா ஏற்கனவே காணப்படக்கூடிய மேற்றோளை தூக்கிட்டு அதுக்கு பதிலாடாப்பா தடித்த கடினத்தன்மையான சுற்றுப்பட்டை ஒன்றை உருவாக்கி விட்டு சிறானிய சுற்றுப்பட்டை ஒன்று உருவாக்கி விட்டுரு. தக்கை மாரலியம் தான் சுற்றுப்பட்டைன்னு சொல்றேன் இல்ல, சுற்றுப்பட்டையை உருவாக்குறதுடாப்பா தக்கை மாரலியம் ஹெல்ப் பண்ண போறேன். பொதுவா ஆர் சேர்ந்ததுடாப்பா சுற்றுப்பட்டை. பின்னுக்கு படிப்போம் ரைட். இப்ப நான் துணை வளர்ச்சி ஃபுல்லா கதை கேளாது. சில பேருக்கு துணை வளர்ச்சி அதுபடியா இருக்கலாம், சில பேருக்கு துணை வளர்ச்சினால என்னன்னு தெரியாமலும் இருக்கலாம். அப்படி தெரியாதனம் பயப்படாத, இப்படி ஒரு கதை ஒன்று இருக்குது. பின்னுக்கு வரைக்கும் திரும்ப பார்ப்போம்ன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட் சரிதானே? இதுக்கு முதல் ஒரு விஷயம் தெரியாம இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப சொல்ற விஷயம் தெரியாம இருந்தா அது பிரச்சனை. ஒவ்வொரு வகுப்பும் தொடங்கணும்னா கேள்வி வைப்பேன். சொல்ல மறந்தாலும் நான் என்ன படிப்பிச்சனோ அதுக்குள்ள கேள்விட்டு தான் வரும். சரிதானே? ரைட். ஸோ சுற்றுப்பட்டைடாப்பா பொதுவா எங்களோட துணை மேற்பட்டை சக தக்கை மாரலியம் சக தக்கை இதை பற்றி பின்னுக்கு நான் விளக்கமா கதைக்கிறேன். சரிதானே? இருந்துட்டு போடும். ஸோ ஏற்கனவே காணப்பட்ட மேற்றோட தூக்கிட்டு இவர் யார் இறக்கிறாராக்க சுற்றுப்பட்டை இறக்கிறார். இவ்வளவு கிளியரா? சந்தோஷம். எங்களுக்கு இதுக்குள்ள அங்கட இடைப்புங்க விளைவிக்கிற அவர் என்ன செய்யறாப்பா? இவர் கலங்களை உருவாக்கிவிட இந்த கணு விடை என்ன செஞ்சிருவாங்களாப்பா? நீளமாக பார்க்கும். கணுவிடை நீள்றதுக்குடாப்பா எங்கண்ட இடைப்புகுந்த விளைவு பண்ண போறார். அது மட்டுமும் இவர் புதிய கலங்களை உருவாக்குறார். அதுலேயும் தான் ஆரம் ஸ்டார்ட் ஆகுறாப்பா. இலைகளும் ஸ்டார்ட் ஆகிடும். சம்டைம்ஸ் இலை ஏதாவது சாகர நிலைமைக்கு செத்து போயிட்டாருண்டா செத்து போனாடாப்பா ஏதாவது டேமேஜ் ஏற்படுத்தா அந்த இடத்தை புதுப்பிக்கிறதுக்கும் சிறானே டேமேஜான இலைகளின் மீள் வளர்ச்சிக்கிடாப்பா பயங்கர குயிக்கான மீள் வளர்ச்சிக்கு யார் ஹெல்ப் பண்ணுவார் சொல்லுவாப்போம்? எங்களோட இடைப்புகுந்த பிரிவிலியம் ஹெல்ப் பண்ணி கொள்ளும். விஷயம் ஒன்றும் பிரம்மாண்டமா கைக்கிறாப்பா. மெயினா பிரிவிலியம் இருக்கணும். இதை படிச்சு வைக்காத, உனக்கு இந்த கதை இல்லை. உனக்கு இருக்கிறது என்னடாப்பா? பிரிவிலியம், அடுத்ததா பார்த்தேன்னா தோல்நிலை தொகுதி, அடிப்படை தொகுதி, கலநிலைய தொகுதி. அதைத்தான் இங்கேயும் எழுதி வச்சுக்கிறேன்டாப்பா. என்ன வியத்தமடைய இல்லையா? பிரிவிலியம் வியத்தமடைஞ்சுக்கிறாரா? நிலைகளையும் சொன்னான். அதுக்குள்ள எல்லா கலங்களுமேடாப்பா பார்க்க ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா எளிய நிலைகளையும் மட்டும் டிஃப்ரெண்டா இருந்தாடாப்பா சிக்கலான நிலைகளையும் மட்டும் சொல்லியிருக்கிறேன். அதுக்குள்ள பிரிவிலையத்தை பற்றி காய்ச்சினாண்டாப்பா அவர் யாருன்னு சொன்னான், அவருடைய இயல்புகள் சொன்னான், கேள்விக்கு தேவை 3 பேர் இருக்கணும்னு சொன்னாண்டாப்பா. இதுக்குள்ள இருக்கிற ஒரு குட்டி கதையும் அந்த கேள்விக்கு தேவை. இனி யாரை பற்றி பார்க்க போறோம்ங்கிற கேள்விக்கு தேவையான மேற்றோல் என்றவர் யாருடாப்பா? தோலிழைய தொகுதி. யாரை? அடிப்படை இளைய தொகுதி. அதே மாதிரி எங்கண்ட கலநிலைய தொகுதி இல்லாமடாப்பா அடுத்தடுத்த வருஷங்களுக்கு வெளிவரும். 19 நான் நினைக்கிறேன்
மேட்ரோல் ரைட். அடுத்த வருஷம் பார்த்தா அடிப்படை இளைய தொகுதி நினைக்கிறேன். நான் பாச வர பாடமாக்காத சம்திங் அப்படிதான் வருமா நினைக்கிறேன் ரைட் சராணி. ஸோ விஷயம் பார்த்தேன்னாப்பா தோல் இளைய தொகுதி. அது என்ன தோல் இளைய தொகுதின்றது? உங்க உடம்புல இருக்கிற தோல்ன்றவர் யாரடா? உங்க உடம்புல இருக்கிற தோல்ன்றத உங்க உடம்ப ஃபுல்லா சுத்தி வர யார் கவர் பண்ணிருக்கூடாப்பா? அவர் என்ன சொல்ல போற? தோல்னு சொல்ல போற. அதே மாதிரி ஒரு தாவரத்தை பாக்குற அந்த தாவரத்துல இருக்கிற தண்டாகட்டும் வேராகட்டும் இலையாகட்டும் அந்த எல்லாத்தையும் கவர் பண்ணிடாப்பா ஒரு போர்வையாக இருக்கிறாருண்டா சராணி. பாதுகாப்பு போர்வையாக இருக்கிறாருண்டா அதை என்ன சொல்லலாம்டா? தோலிளைய தொகுதின்னு சொல்லலாம். அதுக்கான உதாரணம் தான் யார் சொல்லுவாக்கும்? நாங்க படிக்க போறோம் மேட்டோல். சரி, இந்த இடத்துல வச்சு இந்த மேட்டோல்ன்ற ஒரு வேலை சொல்லலாம் என்றா என்ன சொல்லுவேன்? இந்த தோல்ன்ற வேலை என்னடா? சிம்பிளா ஜோசியம் அடே பாதுகாக்க போற. வெளியால இருந்து யாரும் வந்து உன்னை தாக்குறதா இருந்தா முதலாவது யாரை தாண்டி தோணுன்னு சொல்லுவாக்கும்? தோலை தாண்டி தான் நம்மளாப்பா. ஸோ இவர் என்ன செய்ய போற சொல்லுவாக்கும்? இந்த பொறிமுறை ரீதியான அல்லது பௌதிக ரீதியிலான சேதங்கள்ல இருந்தடாப்பா தாவரத்தை வந்து என்ன செய்து கொள்வார்டாப்பா? ப்ரொடெக்ட் பண்ணி கொள்வார். கிடைக்கிற விஷயம்லாம் இதுதானு இருந்துட்டு போட்டும். சரி, அந்த மேட்டோல கிட்ட போய் பார்க்கிறாய் எப்படி அடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்கடாப்பா? அடே பயங்கர நெருக்கமா அடுக்கப்பட்டிருப்ப. நியாயம் தானே? எத்தனை கிளப்படையில் அடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன்? நியாயம் தான். நெருக்கமாக அடுக்கப்பட்டது. அட் த சேம் டைம் டாப்பா ரைட் சராணி எல்லாரும் என்னவா இருக்கணும் சொல்லுவாப்போம்? தனிக்கலப்படையாகத்தான் காணப்பட போய் அதுல பிரச்சனை காணக்கு ரைட். இங்க காணப்படக்கூடிய மேட்டோல் கலங்களே கொஞ்சம் மோடிஃபை பண்ணப்பட்டிருக்கு. எல்லாரும் இல்ல, சில பேர்ல காணப்படக்கூடிய சில கலங்கள் பார்த்தேன்டாப்பா மோடிஃபை பண்ணப்பட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தேன்டா இங்க இருக்கிற சில பேர் பார்த்தேன்டா என்னவா மாறி இருக்குன்னு சொல்லுவாப்போம்? காவட்கலங்களா மாறி இருக்கு. சரி, குழந்தை பிள்ளை கேள்விதான். இதா இலைவாய்? அடே இலைவாய் என்றது காவட்கலங்களால் ஆக்கப்படுற இந்த போதுதான் இலைவாய். ஆரை ஓகே நியாயம். இதே மாதிரி ஷேப்ல உங்க உடம்புக்குள்ள வேற யாரும் இருக்கிற மாதிரி அடே உங்க கிட்னியும் அதே ஷேப் தான். ரைட். சோ சில பேருடாப்பா திரிபடைஞ்சு என்னவா மாறி இருக்கலாமாம்? காவட்கலங்களா மாறி இருக்கலாமாம். இன்னும் சில பேர் திரிவடைஞ்சிடாப்பா என்னவாக மாறி இருக்கலாமாம்? மயிருக்களாக மாறி இருக்கலாமாம். இன்னும் கொஞ்சம் பேர் திரிவடைஞ்சிடாப்பா என்னவா மாறி இருக்கலாமாம்? வேர் மயிர்களாகவும். ஓகே, வேர்மயிர் மயிருரு கிட்டத்தட்ட ஒரே கன்செப்ட் தான். வித்தியாசம் சொல்றதாக இருந்தா சரி சொல்லு பிடிச்சா பரவாயில்ல. வேலைக்கு போகணும் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம், அவற்றை கட்டமைப்பு ரீதியா சொல்லுவோம். நான் சொல்றேன்டா மயிருருக்கள் நீ மென்ஷன் பண்றவரும் வேர் மயிர் நீ மென்ஷன் பண்ண முடியாப்பா கிட்டத்தட்ட ஒரே கன்செப்ட் தான். இந்த மயிருருக்கள்ல பார்த்தேன்டா சரி மயிருருக்கள்ல பார்த்தேன்டா சரி அவர்கள் இருக்கிற மாதிரியே மயிரும் இருப்பார். அதை தவிர சில சுரப்பிகளும் மிக்ஸ் ஆகிருக்கு. காய்கிற விஷயம் தானே. பொதுவா மயிருருக்கள்ராப்பா தண்டுக்கு கதைப்போம், வேர்மயிர் பார்த்தேன்டா வேருக்கு கதைப்போம். ஓகே, வேர்ல காணப்படக்கூடிய வேர்மயிருக்கும் தண்டுல காணப்படக்கூடிய மயிருக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுவாப்போம்? திரும்பவும் வேலையை தான் சொல்ல போறியா? டே இது எஸ்ஏல வர பாயிண்ட்ஸ் நாம் இருக்கணுமா? ரைட், சொல்லுவா மேரம்ரா. அடிப்படையான வித்தியாசம் தண்டுல காணப்படுற மயிருக்கும் வேர்ல காணப்படுற மயிருக்குமான வித்தியாசம். யாராவது வேலைக்குள்ள போகணும் ஃபர்ஸ்ட் கட்டமைப்பை பார்ப்போம். வேலை சொல்றேன்டா கடிக்கார், நீ சொன்னதான் நியாயமா? ரைட், அந்த பிள்ளை சொன்னதான் நியாயம் தான். கடிக்கார் ரைட். வேர் மூடி காணப்படும் நியாயம்தான். பட் அதை நாங்கள் பிரிவிலையத்தை பற்றி பார்க்கறது நியாயம். நியாயமா? ரைட். ரைட். வேர்மயிருந்தவர் பொதுவாக தனிக்கலத்தாலான ஒருத்தர். ஒழுங்கா விஷயம். தண்டுல காணப்படுற மயிரடாப்பா பொதுவா பல்கலத்தாலானது. அதுக்காக நீங்க தனிக்கிழமை இல்லைன்ற கூற்று பதிவு செய்யல. ரைட். பட் ஜென்ரலான வித்தியாசம் அவர் பொதுவா தனிக்கிழமானவராக இருப்பார், இவர் பார்த்தா பொதுவா பல்கிழமானதா இருக்கு.
கேட்கிற விஷயம் தானே. சரி ஓகே, காவற்களத்தை பற்றி கதைச்சிட்டாய். அப்ப அவரால் என்ன வேலை செய்யப்படும் உனக்கு தெரியுமா இல்லையா? டப்பன்ற வேலைன்னு சொல்லுவாப்போம். அடே மீன் என்னடாப்பா, வாயு பரிமாறதுக்கு ஹெல்ப் பண்ண போற. காவற்களம் வாயு பரிமாற்றம் செய்யுதுண்டா மறைமுகமா என்ன சொல்ல வார? மேற்றோலடாப்பா வாயு பரிமாறதுக்கு உதவுற. நியாயம் தான். ஓகே, வேர்மயிர் வேலை சொல்லுவாப்போம். கட்டிக்காரி யாரே இவற்றை மீன்கள் என்னடாப்பா எங்கட நீர் கனியுப்புக்கள்டாப்பா அப்சர்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். சரி, ஆக துரிஞ்சிடக்கடாப்பா ஹெல்ப் பண்ண போறேன். கட்டிக்காரி நியாயம். அப்ப யார் அந்த வேலையை செய்கிறாரடா? மேற்றோல் தான் அந்த வேலையை செய்யுது. மயிருக்கு ஓகே, நீரிழப்பை குறைக்கும்னு சொல்றாய். நியாயம்தான். நான் இன்னும் ஒரு கதையை சொல்லி போட்டு வாரேன்டாப்பா. இவைகளுக்கு வெளிப்புறமா பார்த்தேன்டா, நான் விளங்கப்படுத்திக்கல அதுக்குள்ள கதைக்காதீங்கடா. ரைட் சரி, வெளிப்பக்கமா பார்த்தேன்டாடாப்பா இன்னொரு ப்ரொடெக்ட் லேயர் ஒன்று போட்டிருப்பேன். அது பொதுவான வேர்மயிர்கள்லாம் கதைக்க வேண்டிய தேவை இல்லை. பட் ஜென்ரலா இந்த மேற்றோல் ஏரியாக்கள்ல பார்த்தேன்டாப்பா இன்னும் ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் ஒன்று போட்டிருப்பாங்க. சொல்லுவாப்பும் மேற்றோலுக்கு வெளியால மேற்றோலால் உருவாக்கப்பட்டு ஒருத்தர் இருப்பார். யாரடா? புறத்தோல் இருப்பார். அவ்வளவுதான். கட்டிக்காரி அடே நீ சொல்ற விட சரியா இருக்குமா புள்ளியா இருக்குமா யோசிக்காத. என்ன புள்ளியா சொன்னா சாவா போற? சும்மா சொல்லு, என்ன நடக்க போகுது? ரைட், புறத்தோல் இருக்க போறார். புறத்தோல் யாரால் ஆகப்பட்டிருக்கும்? அடே மெழுகுத்தன்மையான புறத்தோல். அதை ஞாபகம் வச்சுக்கோள் சிராணி. கியூட்டினால ஆக்கப்பட்ட ஒரு புறத்தோல் இருப்பார். ஓகே, இந்த கூட்டிலங்கியோடாப்பா சுபரின் என்ற வேர்டு இருக்கு. சிராணி, சுபரினை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? சுபரின் இருப்பாருன்னு சொல்லி பேசிக்க. தாவரத்தின் அகத்தோல் படிச்சிருப்பாய். நான் இன்னும் படிப்பிக்கல, பட் நீ படிச்சிருப்பேன் நினைக்கிறேன். நியாயம் தான். அங்க சுபரின் பட்டி இருக்க போறாப்பா, இங்க கியூட்டின் இருக்க போற. இவற்ற வேலை என்ன? கியூட்டின் வேலை நீரிழப்ப. ரைட், நீரிழப்ப தடுக்க போறார். அதே மாதிரிப்பா அவன் சொல்றான் மயூர்கள்ப்பா நீரிழப்ப குறைக்கும். ரைட், நீரிழப்ப குறைக்கும் தடுக்கும் ஒரே தான் மாறி மாறி சொல்றீங்களா அல்லது தனித்தனி வித்தியாசமா எடுத்தாடா? அடே கவனிச்சுக்கொள், விளவிடுவ. கியூட்டின் இருக்கிறாரானே இவர் நீரிழப்ப தடுக்கும்னு சொல்ல வேணும். விஷயம் விளங்கிட்டு தானே. அதே மயிர்கள் தண்டுல காணப்படுற மயிரை பற்றி கதைக்கிறேன்டா அவர் நீரிழப்ப குறைக்கத்தான் ஹெல்ப் பண்ண முடியல. வேற ஒரு காலம்டாப்பா நிப்பாட்ட போறது இல்லை. தடுக்கிறன்றது வழியால போவோம், நிப்பாட்டி வச்சுக்கிட்டாப்பா. குறைக்கிறன்றது போகத்தான் போற, கொஞ்சமா அனுப்ப போறோம். வித்தியாசம் விளங்குதானு மாத்திக்கிட்டு எழுதிட்டு வார இல்ல, விஷயத்தை விளங்கி போறாரு. சுவரன் இருக்க போற அவர் மீது நீரிழப்ப தடுக்கிற மாதிரி குறைக்கிற மாதிரி. நான் இன்னும் படிப்பிக்கல, பட் சும்மா கேட்கிறேன். சுவர் நீங்களாம் நெருப்பாச்சு. சுவரின் வேலை சிம்பிளா சொல்லுவாங்க ஒரு வரையில். தண்ணி உட்சல்றத தடுக்கும். கொஞ்சம் டெவலப் பண்ணி சொல்லுவோம். மெயினான வேலை அடே தேர்வுக்குரிய அகத்துணின்னு சொல்லுவாங்க. தேர்வுக்குரிய உள்ளு வெளியிலேருந்து சும்மா வரையணும் தானே. பொழுதுபோக்காடாப்பா எல்லாரும் வெளியாளங்க வருவினோம். ஆனா எல்லாரும் உங்களுக்கு அனுப்பலாமோ? இல்ல தேவையானாக்கள் யாரோ அவரை மட்டும்தான் அனுப்பணும். அப்படி பொழுதுபோக்கா வாராக்களை நிப்பாட்டு வெளியார் பாப்பாருடாப்பா. எங்கட சுகரின் பாப்பார். தாவரத்தின தண்ட வெட்டுவம் கொத்துவம் அதெல்லாம் பின்னுக்கு படிப்போம். அப்ப பெரிய கல்வி வரும். ரைட் சராணி. ரைட், சோ மயிர்கள் என்ன வேலை என்னடாப்பா? ஆவி இருப்ப குறைக்க போறார். சொன்ன வித்தியாசம் விளங்கிட்டு தானே. இன்னும் ஒரு வேலை கதைக்கிறதா இருந்தா இங்க சுரப்பி காணப்படுதானே. இவரடாப்பா சில பல கெமிக்கல்ஸ சுரப்ப. சோ தாவரத்தின தண்டுல இருக்கிற மேற்றோல வெட்டி போட்டு ஆறாவது உள்ளுக்கு போலாமன்னு வரியணும்டா அப்படிப்பட்ட அந்த அது மேபி நுண்ணங்கியோ அல்லது பூச்சிகளோ அல்லது வேறு எதுவும் கிருமிகளோடாப்பா அவைகளை ஸ்டொப் பண்ற வேலையை யார் பார்த்துக்கொள்ளும்டாப்பா? இந்த கெமிக்கல் பார்த்துக்கொள்ளும். இதெல்லாம் நீ ஏற்கனவே கேள்விப்பட்ட விஷயங்கள் தானே. அலுப்பா இருக்காமா? எல்லாம் சாகர மாதிரியே இருக்குது. ரைட், ஸோ இவர் என்ன செய்ய போறாடாப்பா? அப்படியான பூச்சிகள் இருந்து அவரை பாதுகாத்துக் கொள்ள போறேன். கேட்கிற விஷயம் விளங்கிட்டு தானே. வேற ஏதாவது சொல்லலாம் விட்டுனா அவ்வளவுதான். டப்பான கேள்வி பார்க்க மாடா. இது நோட் பண்ண போறியா? நோட் பண்ணியாச்சு. நீ தான் எல்லாத்தையும் எழுதி போட்டே வந்துக்கிறீங்க கட்டிக்காரி. ரைட், பேப்பர்ல ஒருத்தர் எழுதுற இல்லையா? தனியா கோப்பியில் தான் எழுதுறீங்களா? பேப்பர் எழுதுற இல்லையா? ஒருத்தர் எழுதக்கூடாது அப்படியா? அப்ப அடுத்த சந்ததிக்கு பேப்பரை கொடுக்கறதுக்காகவா? அப்ப செகண்ட் சைட்
நீ ஃபர்ஸ்ட் இயர் ஓகே பேப்பர்லாம் நல்லண்டா இனி அப்புறம் கொப்பியில் ஒற்றையில் கேள்வியோடு எழுத போறியா இல்லை தானே நீ சும்மா ஏதோ விளக்கம் தான் எழுத போற அது என்ன கேள்வி என்னதுக்கு அந்த விளக்கம் அளிக்கிறன்ற தெளிவு உனக்கு இருக்குமா இருந்தா நீ எழுது பட் உன் இஷ்டமா ரை நீ இரண்டாலும் எழுதிக்கொள் அடே நான் சொல்ற விஷயங்கள் நான் சொல்ற மாதிரியே தான் கொப்பிக்கிறோம்னு இந்த அவசியமும் இல்லை எழுத போற வசனங்கள் முக்கியம் இல்லடாப்பா விஷயம் கொப்பிக்கு வந்தா காணும் நீ உனக்கு பிடிச்ச மாதிரி மானிய தேனிய பொன்மானியை போட்டுக்கொள் எந்த சிக்கலும் இல்லையாரை கனடாவிலே பாரா தாவரங்கள் என்ன மேற்றோல் தொடர்பான பின்வரும் கூற்றுகள்ல எது சரியானதாம் ரைட் முதலாக பார்ப்போம் இது வழக்கமாக கலங்களினாலான ஓகே நியாயம் தானடாப்பா அவர் கலங்களால தான் ஆக்கப்பட்டிருக்கிறார் பல கலப்படையாம் என்ன நினைக்கிறீங்க அந்த பலன்றத வட்டம் போட்டு வெட்டி போட்டுறாப்பா தனி கலப்படைன்னு போட்டு விடு உண்ட இஷ்டம் ரைட் நான் சொல்றத நீ கொப்பியில ஒன்று எழுத போறேன்னு எழுது எல்லாமே எழுதி போய் 50 முடிச்சிட்டீங்களாடா சரி ரைட் டப்பான்னு எழுது ரெண்டாவது வெளியே பார் என்ன விளங்கப்படுத்துகள் நிப்பாட்டி பண்ணணும் அப்படின்னு இருக்கா ரைட் இது ஒரு நிலையான விளையமாகும் என்ன நினைக்கிறீங்க இந்த கூட்ட பற்றி சரியா ஏன் ஸ்கீம்ல 2 விட கொடுத்துக்கிறான் அதால சரி அப்படியா விளக்கம் சொல்லுவோம் நியாயம்தான் அடே வேற யாருக்கும் ஆட்சி இருக்கா 2வது கூட்ட பற்றி என்ன நினைக்கிறீங்க என்னடா பேர் பேரே இல்லையா பேர் தான் கேட்டேன் நான் கதைக்கிறது கேட்க அப்படின்னு மட்டும் சத்தமாக கதைக்கணுமா இன்னும் 2 நாள் போக செய்ய இருப்பான் அப்போ 2 நாள் நான் படிக்கணும் வழங்க போறது இல்லை ரைட் ஓகே கட்டிக்காரனா ரைட் என்னவே டினோஷனா ரினோஷன் ஓகே ரினோஷன் என்ன நினைக்கிறீங்க 2வது பற்றி சரி ஏன் ஸ்கீம்ல 2வது எனக்கு அப்படித்தானே ரைட் ஓகே 2வது கூட்டுறாப்பா நீ சரி என்றும் எடுக்கலாம் பிள்ளை என்றும் எடுக்கலாம் சரிதானே ரைட் சரி நீ அதை சரி என்று சொல்றதுக்கான காரணம் என்ன நான் சொன்ன மாதிரிடாப்பா பிரியிலையும் நிலையிலையும் இவர்களிருந்து அவர் வந்துட்டார் எக்கச்சக்கமான வேலையை பார்க்கறதுனா வியத்தம் அடைஞ்சிட்டார் அதால நிலையிலையும்டாப்பா நிலையான இளையம்னு சொல்றான் நியாயம்தான் இதே கூட நாம் பிள்ளையாகவும் கருதலாம் 6வது விளக்கம் சொல்லுவோம்ன்றா சொன்ன அவனுக்கு பயம் ஏதாண்டா சொல்லாட்டிக்கு மே வரும் ஓகே பரவாயில்லையா கட்டிக்கார் யாரு பிரிகி அடைஞ்சில்லாம போதா உள்ளுக்கு இருந்தவர் நேரம் வெளியாட வந்துடாப்பா அதை இல்லாம பண்ணி விடுறாப்பா ஓ பிரிகி அடைஞ்சு அப்படி சொல்றியா சரி என்ன அவள் சொன்ன விஷயம் நியாயம் தாண்டாப்பா இங்க ஒரு சம்பவம் அளிக்கிறது தெரியுதா இந்த தக்கை மாரிலையும் இருந்தவர்களே அவர் யார தூக்கின்னு வரடாப்பா மேற்றோல இல்லாம பண்ணி போட்டு அங்க யார உருவாக்கி வச்சுக்கிற கடினமான சுற்றுப்பட்டை அப்ப அந்த அந்த இளையம் நிலையா இருக்குன்னு நினைக்கிறியா வந்தவர் ஏதோ ஒரு காலம்டாப்பா வளர்ந்து பெரிய ஆளாய்க்குள்ள என்னவா போயிடுவார் இல்லாம தான் போயிரு அப்படி நினைச்சேன்னா அந்த கூட்டி என்ன கொடுக்கலாம்டாப்பா ஏனென்றா மிக பொருத்தமான வடி வந்து கீழே இருக்குது ஸோ நீ ஃபைனலுக்கு போய் இதை அவன் ஓப்பன் கொடுப்பான் ஐ மீன் 2 விட கொடுப்பான்னு எதிர்பார்த்து போயிடலாதானே இப்படியான குழப்பமான விஷயம் ஏனென்றா உனக்கு சிலபஸ்ல இல்லை எளிய நிலையில பெரிய இளையம் நிலையிலையும் கதையெல்லாம் உனக்கு இல்லை மேபி சார் சொல்லியிருக்கலாம் பட் இந்த புத்தகத்தில் அப்படி கதைக்கலன்னு நினைக்கிறேன் ரைட் குமார் எனக்கு 2 நாள் இல்லை எனக்கு நீ 10 நாள் கழிச்சாலும் காது கேட்காது பெருசா சத்தமா கதை சரிதானே ரைட் சரி ஏதோ நீ சொல்லிக்கிற கட்டிக்காரனா ரைட் என்ன சொன்னாட்டா குழப்பிட்டா பாத்தியா எப்படியும் கன்வின்ஸ் ஆனாடாப்பான்னு எடுத்துடணும் பூத்தாதுல இல்லை சரிதானே ஸோ சில நம்மளோட அப்பா அந்த கூட்டை வச்சு குழம்ப பார்க்கலாம் அப்படியான குழப்பம் வருமா இருந்தா மிச்ச கூட்டையும் பார்த்துட்டு அந்த கூட்டு அடேப்பா எவ்வளோ என்ன நல்ல விஷயம் சொல்லுவாப்பும் நீ விடைகளை தட்டி கொண்டு உனக்கு சரியானோட தெரியாட்டிக்கும் விடைகளை தட்டிட்டு போனாடாப்பா சரியானோட தென்பாட்டுக்கு வந்து நிற்கும் மோஸ்ட்லி பெரும்பாலும் ரைட் சரிதானே 3வது பார்ப்போம் வேர்மயிர்கள் மேற்றோல் கலங்களின் பல்கலம் உள்ள வழிநீட்டங்கள் ரைட் வேர்மயிர்ன்றது மேற்றோல்ல காணப்படுற வழிநீட்டம் அதெல்லாம் ஏற்றுக்கொள்றேன் எங்க புலப்பட்டான் அவன் பல்கலமன் விடான் அந்த பல்கலமனதை வெட்டி போட்டு அடையாத தனிக்கலாம் பல்கலமா இருப்ப யாருல சொல்லுவோம் வேர்மயிர் வெள்ளமா இருக்க மாட்டாருடாப்பா ஆனா மயிர் ஒன்று பல்கலமா இருக்கு மேல தண்டுக்கு அந்த குடி நியாயமா இருக்குமா ரைட் ஓகே வெயிட் பண்ணுவாரு மயிரொருக்கள் நீரிழப்ப குறைக்கினம் அடைய பாசியர் கிளாஸ் ஆனே ஓரளவுக்கு பரலா கதைப்போமா சரி கட்டிக்கார நீல சொன்னி நீரிழப்ப குறைப்பாரு
என்ன மயிர்கள் நீரிழப்பை குறைக்குது ஆயுர்வேத கேள்வி சும்மா லைட்டாக விளங்கப்படுத்து பார்ப்போம். மிக எளிமையாக விளங்கப்படுத்தலாமா? டே பொறா அவன் கொஞ்சம் கதை கேட்டு பொறுமையா இருக்கு சொல்லுவாப்போம். உனக்கும் கேட்க இல்லையா? உனக்கும் 2 நாள் டைம் வேணுமா? அடே எருமை கவனி பார்ப்போம். நீ சொன்னீங்கல்ல மயிருக்கள் பார்த்தா என்னடாப்பா ஆவி ஈர்ப்பை குறைக்கிறார், ஐ மீன் நீரிழப்பை குறைக்குதுன்னு சொன்னா இல்லை, என்ன இந்த குறைக்குதுன்னு கேட்டான். பிழைச்சா பரவாயில்ல. அடே ஒன்றையும் பாடம் ஓகே நானே சொல்றேன், பயோல பாடமாக்குறதுக்குன்ட்டு சில விஷயம் இருக்கு, ஆனா அது இல்லைன்னு சொல்லல. ஆனா ஓயில இருந்தே பயோண்டா பாடமாக்குற பாடம்ன்ற மைண்ட் செட்ல பங்கு துளைக்காத கேட்கிற விஷயம் தானே. நான் அப்படியே பாடமாக்குறதுக்கான விஷயங்கள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அக்கா பயோ முழுத்துல அதால ஒரு 10 விதம் 5 விதம் அப்ப பாடமாக்குற கேசு சரியா? ரைட் சராணி. சோ தண்டு இருக்க போறாடாப்பா, தண்டுல மேட்டோடு இருக்க போறார், மேட்டோடு வழியால பார்த்தா தண்டான பிற மயிர்கள் காணப்பட போயினம். கீழே இருக்க போயினம்டாப்பா எக்கச்சக்கமான இலைவாய்கள் காணப்பட போயினம். தண்டண்டா இலைவாய்னு சொல்றே இல்லை, நான் உனக்கு விளங்கப்படுத்துறதா சும்மா அப்படி காய்க்கிறேன். அங்கேயும் காவற்கிழங்கு இருப்பினும் பேர் தான் மாற்றப்பட்டிருக்கு மாறி சராணி. ரைட் இலைவாயின ஜோசியன் சொத்தி இருக்க போறாடாப்பா, இவரால வெளியால ஒரு நீராவி படலம். ஓகே ஆகி பண்ண என்ன நீ விடையே சொல்லல, ரெண்டும் வாயை மட்டும்தான் அசைக்குதுகள், சிலருக்கு காது கேட்காதுன்றதை கொள்ளுவன் மலை சத்தமா கதை பார்ப்போம். அடி ஆகி பண்ண என்ன நம்ம சொல்லி பார்ப்போம். இன்னோசன் எனக்கு கவலையாக்கடாப்பா. டே உனக்கு விஷயம் தெரியுது சந்தோஷம்டா, ஆனா ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்தேன்டா முக்கியமான வேர்ட்ஸ் இல்லைண்டா ஃபுல்லா வெட்டி போடுவான். எஸ்ஏல நீ என்ன கர்மம் பண்ணாலும் எழுதலாம், அது பிரச்சனை இல்லை, என்னன்னாலும் எழுதலாம். நீ என்ன நினைக்கிறேன்னு நினைச்சுக்கோ, என்னன்னாலும் எழுதலாம்டா. பாயிண்ட்ஸ் இருந்தா மார்க்ஸ் வரும். எஸ்ஏக்கு ஸ்ட்ரக்சர்ல அந்த சொரியெல்லாம் காட்டியலாது, பாயிண்ட்ஸ் இல்லைன்னா வெட்டி போடுவான்டா, உரிய மார்க்ஸ் வேற அதான். சரிவு கதையெல்லாம் நியாயம்தான். நீர் வந்துடாப்பா தாவரத்திலிருந்து நீராவியா விளக்கப்பட்டாருன்னா அவன்னு சொல்லுவாப்போம். ஆவி நீராக போனாருண்டா கசிவு வித்தியாசம் இருக்குதான். ரைட் வேர்ட்ஸ் ஞாபகம். சோ ஒரு நீராவி படலம் வருமா இல்லையாடா? ரைட் நீராவி படலம் ஒன்று வருமா இல்லையா? வந்தவர் சத்தம் போடாம இதுக்கு நினைப்பேன், நியாயம் தானே? உள்ளுகிற நீராவிடாப்பா வந்து என்ன செய்ய போறார், அதை சத்தம் போடாம நிக்க போறார். அந்த நீராவி இந்தியால மூவ் பண்ணி போகும். எப்ப சொல்லுவாப்பம் காத்தடிக்கல இந்த நீராவி படலம்டாப்பா அந்த இடத்தை விட்டு மூவ் பண்ணி அங்கால போக இந்த இடத்துல ஒரு வெற்றிடம் பெருமா இல்லையா? அத நிரப்பத்தாண்டா அடுத்த நீராவி படலம் வெளிவர் ஆகிற விஷயம் விளங்கிட்டுதான். வழியால வந்து விளங்கில விளங்கிட்ட ஒரேண்டா மண்டைய சொல்லிடாய். ரைட் சரானே. சோ வந்த நீராவிடாப்பா அங்கால போக இதுல ஒரு வெற்றிடம் வந்திருக்குமா இல்லையா? வந்திருப்பார். அந்த வெற்றிடத்தை நிரப்புறது தாண்டா உள்ளுக்கு இருந்து அடுத்த நீராவி வரும். முதல் வந்த நீராவியை நீ அங்கால அறக்க விடாம பண்ணிட்டேன்டா அடுத்த நீராவி உள்ளுக்கு இருந்து வெளியில வருமா? அது எல்லாத்துக்கும் ஒரே கோணெல்லாம் மண்டி ஆட்டி வேண்டியது. நான் வேறாவது சொத்தி அடே இவர் போனா தானடா அடுத்தவர் வருவார். நீ அவரையே போக விடாம அப்படியே சிறைப்படுத்தி வச்சுட்டேன்டா அடுத்தவர் வருவாரா? அடுத்தவர் வராட்டிக்கு தாவரத்துல நீரிழப்பு நடக்கும் நினைக்கிறியாடாப்பா? நீரிழப்பு குறைக்கப்படும். அந்த கேப்சர் பண்ணி வைக்கிற வேலையை தான் யார் பார்க்க போறாருங்கன்ற இந்த மயிர்கள் பார்க்க போயிடும். ஏதாவது விளங்கின மாதிரி லைட்டா வச்சு சந்தோஷம் சரிதானே? ரைட் ஓகே கேள்வி பாரு. வேர்மயிர்கள் மேற்றோல்கலங்கள் பல்கலங்கள் ஒளிநட்டங்கள் வெளிநட்டம் எல்லாம் நியாயம் நாடாப்பா. எங்க பிளவுட்டானவன் பல்கலம்ன்றதுல கதை பிழைச்சி போட்டுதான். நாடாவது பாருடாப்பா. மயிருக்கலாம் சிறத்தலடைந்த மேற்றோல்கலங்களாம். ஆட பைத்தியங்கள் மேல சொன்ன காவற்கலங்கள் ஆகட்டும், சரி சொல்லில விட்டு காவற்கலங்கள் ஆகட்டும், வேர் மயிராகட்டும், மயிருக்கள் ஆகட்டும், எல்லாருமே சொல்லுவாங்கடாப்பா. எளிகுலாம் பக்கத்திலே கூற்று நியாயம் தானடாப்பா. மயிரூர் மட்டும் இல்ல அடுத்த ரெண்டு போடலாம்டா, காவற்கலம் மட்டும் போடலாம். சரிதானே? காவற்கலங்கள் வேர் மயிர்கள் மயிருக்கள் ஜாவும் என்ன சொல்லுவாங்கடாப்பா? சிரத்தல் அடைந்த கலங்கள் தானா. ரைட் அப்படி அஞ்சாவது கூற்றப்பர் மேற்றோல் கலங்கள் யாமடாப்பா சுவரின் படிபுறுதல் நீரிழப்பை தடுக்குமா? மேற்றோல்ல முதலாவது சுவரின் கிடைக்கலாமாடா? அகத்துள்ளதான் சுவரின் இருக்கு. முதலாவது விஷயம் அதை ஞாபகப்படுத்திக்கொள், அதை ஞாபகப்படுத்திக்கொள்.
தாவரத்தின் மேற்றோள்ள ஒருத்தர் நீரிழப்ப தடுப்ப அவ யார் சொல்லுவாப்போ? மேற்றோல் கலங்கள் யாரா நீரிழப்ப தடுக்கிறவர்? வெளியாகக்கூடிய கியூட்டினாலாக்கப்பட்ட புறத்தோல் தடுக்கும். அதையும் ஞாபகப்படுத்திக்கும். ஒரு கேள்வியில மேக்சிமம் எவ்வளவு விஷயம் ஞாபகப்படுத்தலுமோ அத்தனையும் ஞாபகப்படுத்தி கொடுப்போம். சும்மா கேள்விக்கு விடிய மட்டும் பொருள் பொருளாக வரவனாம்டா. ரைட். அப்படியே குடுகுடு ஓடி போய் ரெண்டாவது ஸ்ட்ரக்சரை பேர் ஆகும். ரெண்டாவது ஸ்ட்ரக்சர்ல ஏ பார்ட்ல ரெண்டாவது வெளியே பேர். ரெண்டாவது ஸ்ட்ரக்சர்ல ஏ பார்ட்ல ரெண்டாவது வெளியே பேர். ரைட். விட சொல்லுவாப்பம் ஆறு என்ன சொல்லுவாம்டா? கேள்விவாசி கேள்விவாசி. முருகா, நீ கேள்விய வாசி, அப்புறமா வெளியே சொல்லு. கேட்டிக்காரனா? ரைட். கடிகாரம் விஜாலங்களி வாசி பாப்போம். அது பிள்ளைன்றது எனக்கும் தெரியும்னா அவன் பிள்ளைம் எனக்கு இப்படி ஒன்று சொல்லியிருக்கானே இல்லை, அதுக்காக கட்டிக்காரன்னு சொன்னானா? கேள்வி திரும்ப அவசரம் சார் வகுப்புல பிள்ளையா சொல்லலாம், எந்த பிரச்சனையும் இல்லையா? ரைட். அடே நடுவில் இருக்கிற என்னடா பேர்? பேர் 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 சதீஷ்குமார். சதீஷ் சொல்லுங்க பாப்போம். என்ன விட இவ்வளவு நேரமா வாசிக்கிறியா கேள்வி? ஓகே. வேற என்ன சொல்ல போறியாடா? எவனாவது அங்கால இங்கால தட்டி ஸ்கீமை பாக்குறது கண்டனண்டா புத்தகத்தோட சேர்ந்து நீங்க படியால போவாயா? ரைட். ஏன்னா நம்ம வகுப்புல விடப்படியா சொல்லணும் பேசலையே. கேட்டி கண்டுள்ளோம். உயிர் உள்ள கலங்கள். சரி, பரவாயில்லை. இந்த கூட்டு கொஞ்சம் நியாயம் தான்டாப்பா. கட்டமைப்பு தொழிற்படுவதில் வியத்தம் அடையாதாக்கள் எழுதிக்கொள்ளலாம். வேற உயிருள்ள கலம்ன்றாடாப்பா. உயிர்ப்பா இளையுறு பிரிவடைன்றது நியாயம். ஏன்னா பொதுவாகவே கலங்கள் உயிருள்ளாங்கன்னு படிப்போம். அதே ஒரு பாயிண்டா கொடுக்காத ஸ்கீம்ல கொடுக்குறாங்கன்னு தெரியாது. ரைட், அப்படி கொடுக்கணும். நம்ம ரெண்டாவது சொன்னது நியாயம். அது சொல்லுவாங்க இன்னொன்று. அடைய ஏறத்தாழ ஒத்த பெருமானமாக எழுதிக்கும். எழுதிட்டீங்கல்ல? பொறு எழுதிட்டீங்களா? டே எழுதுங்கடா. விட அடப்பா டே எழுதிய. நான் உனக்கு தந்த வேலை 2020, 21, 22, 23. இப்ப 19 செய்யறோம். விட எழுதப்படுவோமா? ரைட். இனிசிக்கு மட்டும் மாசம் செய்ய 2 பேர் 5 வருஷம் 50 மிஸ்ஸிங் தான் காணுமா? அப்படியா? விளையல 50 மிஸ்ஸிக்கு மட்டும் தான் செய்யணுமா பேப்பர்? ஃபுல் பேப்பர் தானே? அப்ப எழுத முடிய பார்த்து கொண்டிக்கிறேன். அங்க சொல்லுவாப்ப கண்ணாடி. போரு சதீஷ் போரு. உங்க பேர் பாடமாகி போட தானே எடுத்து வச்சு எல்லாட்ட பேரும் பாடமாக்கலாமாடாப்பா? பொறடா. அடர்த்தியான குளியவருடையது நியாயம்தான். வெளிகுலாபம். சின்ன சொல்ல போறியா? விட சார் புரியுது சார். ஞாபகம் இருக்க? முதல் ஏற்கனவே கழிச்சுக்கிறோம். இதே கிளாஸுக்காக நினைக்கிறேன். சரியா? ரைட், ஓகே. என்ன சொல்லுங்கடா? என்ன கடிகாரம் சொல்லுவாங்க வேற உண்டு. அது எழுதிட்டமில்லடா. அடுத்தது வேற சொல்லுவாகும். என்னென்ன சொல்லியாச்சாப்பா? வியத்தம் அடையாதாக்கள் நியாயம்தான். உயிர்ப்பாக இளையுறு பிரிவுடைய குடியாக்கள் அதுவும் நியாயம்தான். அடர்த்தியான புளிய ஒரு அடே ஏறத்தாழ மையமான சார்பளவுல பெரிய கறி இருக்குமா? அதையும் கிடைக்கும். இடம் இல்லையாமா?
கட்டிக்காரன் எழுதி கொள்றான், எழுதலாமா? ஒரு கேஸும் இல்லை. ஆனா இந்த உயிர்ப்பாக இளையுறுப்பிரியோட சொன்னாங்க தானே, அது தொழிற்பாட்டுக்கு தான் மிக பொருத்தமா இருக்கு. ஓ நியாயம்தான், எழுதுவோம், பட் நீ அதை நோட் பண்ணிக்கொள்ள ஆராய்ச்சி காணும். அப்படியே மூன்றாவது வேலை பெறுவோம்டாப்பா, மிக மிக கடினமான கேள்வி. என்னது? டைனசன் சொல்லி போட்டேன். ரைட், மூன்றாவது வேலையை பெறுவோம். ரைட், ஓகே. இங்க சொல்லு பாப்போம் அம்மாடி. அடே வேர்மயிர்கிழங்கள், மயிருருக்கள், காவற்கிழங்கள் எழுதிவிட்டு விஷயம் முடிஞ்சு. 2 தானே கேட்டுக்கிறான், நாங்களே 3 எழுத வேணும் என்று. ஏதாவது வெங்காய கதையும் கதைச்சேன்டா. ரைட், கொஞ்சம் மூடுறமா தூமன். இதை நோட் பண்ண நிறுவனமாடா. மயிர் உரு என்றவர்களாப்பா, மயிர் சாச சுரப்பு. மயிரோட சேர்ந்து குடிபிடி சுரப்பு சொன்னே. சில கெமிக்கல்ஸ் சுரந்துருவாருடாப்பா. இப்போ தாவரத்தை பார்த்தீங்கன்னா சில இந்த பூச்சிலேருந்து வெட்ட பார்க்கும். ஸோ அப்படியே நாங்கள் இருந்து பொதுவாக பாதுகாப்பு எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவார். அப்படியே கதைக்கிறதுக்காட்டி சொல்லுங்கடாப்பா, பிரச்சனை இல்லையா? ஓய், இதை நோட் பண்ணுமாடா. ரைட், அப்படியே ஓடி போய் 19வது வேலையை பெறுவோம். பத்தொன்பதாவது வெளியே பேர். ரைட், 19வது வெளியே பேர் செய்து முடிச்ச எல்லாத்தையும் வெட்டி கொண்டு போ. ஏன் 19வது வெளியே இல்லையா மகே பேர்ல வெளியே பெறுவோம். அதையும் செஞ்சு முடிச்சிருப்பீங்களா நீங்களா கட்டிக்காரன்? ரைட், அடே அதுல ஏதோ கீழ்படை உண்ணி திரவ உண்ணி அவங்க கதை வச்சுக்கிறான். நியாயம் தானே? ரைட், அதெல்லாம் என்ன முறை சொல்லுவாங்கடாப்பா? ஓகே, உணவு உட்கொள்ளல் பொறிமுறைடாப்பா, நியாயம்தான். ரைட், உட்கொள்ளல்ன்றது ஆற்ற பொறிமுறைகள் உண்டு, விலங்கு முறை போசனைகள் ஒன்றாப்பா. ரைட், விலங்குகள்ல காணப்படக்கூடிய போசனைகள் மெயினா 2 கிட்ஸா கதைக்கலாம்டா. ஒன்று பார்த்தேன்டா விலங்கு முறை போசனை, இன்னொன்று பார்த்தேன்டா ஒன்றிய வாழ்வை வச்சு கதைக்கலாம். ரைட், ஓகே. அது என்ன ஒன்றிய வாழ்வுன்றது? கவனி பிற எழுதலாமா? ஓகே ஓகே, சரி, எழுத விண்டோமா கட்டிக்காரன். அடே 2 பேர் ஒன்றா வாழ போயினடாப்பா, நியாயம் தானே? ரைட், 2 பேர் பார்த்தேனடாப்பா ஒன்றா வாழ போயினம். ரைட், ஆனா இங்க இருக்கிற 2 பேருமே எப்படி இருக்கும்னு சொல்லுவாப்பம், வேறுபட்ட இனங்களா இருக்க வேண்டும். ஸ்ட்ரக்சர்ல இந்த வேறுபட்ட இனம் என்ற வேர்ட் இல்லை என்றா அதுக்குரிய மார்க்ஸே உனக்கு வர போறது இல்லை. இருக்கிற விஷயம் பண்ணிட்டு. ஸோ 2 வேறுபட்ட இனங்களுக்கு இடையில காணப்படக்கூடிய சூழலியல் தொடர்பென்றும் சொல்லலாம், அல்லது போசனை தொடர்பென்றும் சொல்லலாம்டாப்பா. அதைத்தான் என்னன்னு சொல்ல போறோம்? ஒன்றிய வாழ்வுன்னு சொல்ல போறோம். இது விளங்காட்டிகள் திரும்ப சொல்றோம். எனக்கு தெரியும் நீங்க ஏற்கனவே அதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டீங்க. ஸோ திரும்ப கேட்க அது படிக்கிற மாதிரி இருக்கலாம்டாப்பா. மூஞ்சிய எப்படி வச்சோன்னு இருக்காது, அப்புறம் எனக்கு கதைக்காம நம்பராது. சரிதானே? ரைட், அப்படியான்ற மாதிரி பார்த்தேன்னா நான் கொஞ்சம் அதிகமா கதைப்பேன். சரிதானே? ரைட், நியாயம் தாண்டா. இந்த ஒன்றிய வாழ்வை மெயினா 3 கதையா கதைக்கலாம். என்னென்ன சொல்லுவாப்பம் தனுசன்? கட்டிக்காரனா? ரைட், சரிதானே? ஓரட்டில் உண்ணல், ஒன்றுக்கொன்று துணியாகும் தன்மை, ரைட். அடுத்து என்னடாப்பா? ஒட்டுண்ணும் இயல்பு. ஓகே, நியாயம் தானா? ரைட், ஒட்டுண்ணும் இயல்புன்னு சொல்லி பழகு. ஒட்டுண்ணின்னு சொல்ல வேண்டாமா? ரைட், ஓகே. அதனாடாப்பா ஒட்டுண்ணும் இயல்பு. ஒட்டுண்ணியன்றா படிச்ச நீங்கள்
ஒட்டுண்ணி இயல்புதானடாப்பா, அதான் சரியான ஒட்டுண்ணி என்றடாப்பா ஒரு அங்கேயே குறிச்சு விட்டுரும். இதே போல நீ எங்கேயும் முடியாது சொல்லுவாங்கடாப்பா. தற்பூசணி தற்பூசணை ரெண்டு ஒன்று இல்லை. தற்பூசணியை செய்யற அங்கீதான் யாரடாப்பா தற்பூசணி. சிலது தற்பூசணின்றா இப்ப எல்லாம் அப்படி கேட்க மாட்டாங்க சொல்லி சம்டைம்ஸ் பழைய காலத்து பாசுகிறது நேரக்குள்ளால பார்த்து அங்க அப்படி ஒன்று இருக்குதுன்னா கவனிச்சுக்கொள். தற்பூசணி என்றடாப்பா ஒரு அங்கேயே குறிக்க போற. தற்பூசணை என்றதை பார்த்தீங்கன்னா அதுக்கான செயற்பாடை குறிக்க போகுது. அதான் ஒட்டு உண்மையல்ன்றது. அதே ரெண்டு சும்மா விளங்குறதுக்காக தான் கதைக்கிறேன், யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் இல்லையா? ரைட். அதே மாதிரிடாப்பா ரெண்டு பேர் ரெண்டு வேறுபட்ட இனங்கள் என்ன ஜோசி சரிதானே? சொல்லு பாப்போம். ஒட்டுண்மையிலும்னா என்ன டினோசன்? சரிதானே? சம்பவத்தை கவனியண்டாப்பா. இவா என்ன செய்வான்டா, இவர்கிட்ட இருந்தடாப்பா எல்லாத்தையும் எடுப்பா. அவருடைய அன்பு பொருட்கள் உடைமைகள் எல்லாத்தையும் எடுப்பா. நியாயம் தானே? அப்படி எடுக்கிறான்டா, இவாக்கு அது நன்மையா இல்லையாடாப்பா? எடுத்து போட்டு நாமத்தை போட்டுட்டு ஓடிட்டான்டா, அது அவருக்கு என்ன இருக்கும்டாப்பா? தீமையா இருக்கும். ஒரு ஆளுக்கு பிளஸ் ஒரு ஆளுக்கு மைனஸ்டா, அது என்ன சொல்லலாம்டாப்பா? ஒட்டுண்ணும் இயல்னு சொல்லலாம். என்னதுக்கு மறக்க மாட்டேன் நினைக்கிறேன், மறந்துடாதே. யாரே ஓரட்டு நிலைக்கு வருவோம்டாப்பா. அதே மாதிரி நீ மாத்தின்னு யோசிக்கலாம். ரைட். அப்புறம் சொல்றேன் என்னடா அது என்னது ஏதோ சொல்லுவாங்கல்ல, எப்படி காய்ச்சா உடனே பெண் அடக்குமுறை பெண் அப்படி எதுவும் இல்லையடா, சும்மா விளங்குறதுக்காக காய்ச்சி நான் ஒரு தூக்கி உள்ளு கட்டி விட்டுறேன் இல்லை. ரைட், ஓகே. திரும்பவும் பார்த்தேன் என்னடாப்பா ரெண்டு பேர் இருக்கணும், ரெண்டு வேறுபட்ட இனங்கள். நான் விளங்குறதுக்காகத்தான் மனுஷர் மாதிரி கீறிக்கிறேன், எல்லாம் இதை கூட தானே. ரைட், ரெண்டு பேர் இருக்கணும்டாப்பா. உனக்கு பார்த்தாலே விளங்கு தானே. இதுல யார் மேல நினைக்கிறேன் கட்டிக்காரன். ரைட் ராணி யார பக்கம் பே மாறி கூடாப்பா, அதான் என்ன வரைக்கும் நினைக்கிறேன் ஃபீமேலா இருக்கு. சரி, விஷயத்துக்கு பார்ப்போம். ரைட், அதே கதையடாப்பா ஒரு ஆள்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுக்கிறான். அவருடைய அன்பு, அவருடைய பொருட்கள், அவருடைய பணம் எல்லாத்தையும் எடுக்கிறான். வை, இவாக்கு நன்மையா இல்லையா? ஆனா இது அதை மாதிரி விட்டுட்டு ஓடில சராணி. ஆனா ஒன்றுமே செய்யாம ஒரு ஜடம் மாதிரி இருக்கடாப்பா. அந்த இருந்தால் அந்த அவ இருந்தாலும் ஒன்றுதான்டாப்பா, இல்லாட்டியும் ஒன்றுதான். அவருக்கு எந்த விதமான பாதிப்புமே இல்லையடாப்பா. ஒரு ஆளுக்கு பிளஸ் ஒரு ஆளுக்கு நோட்டண்டா. அது சொல்ல போறோம்டா ஓரட்டில் சொல்ல போறோம். அதுக்கிற விஷயம் என்னன்னு ரைட். ஒன்றுக்கொன்று துணியான் தன்மையை பார்த்தேன்டா, இது ஒரு இலட்சிய கூட்டம் சரிதானே? ரைட், என்ன அப்படி இல்லை இருக்குமா? ரைட் சரிதானே. அதனால இலட்சிய கூட்டம்ன்றது பிசிக்ஸ் நெருப்பு இருப்பீங்களா? நெருப்புல பயப்படாது, எனக்கு பிசிக்ஸ் ஓடாதான். ரைட் சரிதானே. ஓகே, அதனாலப்பா இலட்சிய வாயு, இலட்சிய குடித்தொகை, இலட்சிய கொடுத்து படிப்போம் படிச்சிருப்பேன். ரைட். அதோட இலட்சிய வாயுன்றது இலட்சியன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எய்ம் ஏதாச்சுமா? அப்படி ஒன்று இல்ல, இருந்தா நல்லா இருக்குன்ற மாதிரி சரிதானே. இதுவும் அதே மாதிரி தாண்டாப்பா. இந்த என்ன செய்யும்? இவர்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே எடுக்கும். வாக்கு பிளஸ்ஸா இல்லையா? அதே மாதிரி திரும்ப அவாவும் அன்பை கொடுப்பா, பொருளை கொடுப்பா, பாசத்தை கொடுப்பா. கடல்லே இல்லையா சராணி? ஒன்றுக்கொன்று துணியாந்தமை என்ன சொல்றீங்க? சோ மெயினா மூன்று கன்செப்ட் ஆப்பா. மூன்றுக்குமான அர்த்தம் உனக்கு விளக்கணும் நினைக்கிறேன். உனக்கு தேவை உதாரணங்கள் தான். சும்மா சொல்லு பார்ப்போம். ஒட்டுண்மையல் கணக்கு கதைக்கலாம்டா. நீ பொதுவாகவும் சொல்லலாம், புத்தகங்கள் கதைக்கலாம். உத்தேசமா ஆராய்ச்சி முறை ஒன்று எழுதுவோம், ஒரு பக்கம் மாறி கொடுக்கணும். ஒட்டுண்மையல் ஒரு உதாரணம் சொல்லு பார்ப்போம். ஓகேடாப்பா. பேன் மனிதன், நியாயம்தான். ஆருக்கு நன்மை ஆருக்கு தீமை? பேனுக்கு நன்மைடாப்பா, மனிதனுக்கு பார்த்தா தீமை. ரைட், நீ எழுதி கொள்ளுவான்னு நம்புரு. ரைட், நீ எழுதி கொள்ளுவான்னு நம்புரு. ஒன்றுக்கொன்று துணியாக தன்மை பரலலா ஜோசி கட்டாயம் விலங்க மட்டும்தான் வச்சு சொல்ல அவசியம் இல்லை. பரலலா ஜோசி நியாயம் தாண்டாப்பா. கட்டிக்காரன் உங்க வயிற்றுக்குள்ள சில உண்மைகள் இருக்கலாமா இல்லையா? பாக்டீரியா இருக்கலாம்டாப்பா. அவருக்கு நீ என்ன செய்யறாய்? வாழ்றதுக்கு இடத்தையும் கொடுக்குறாய், தேவையான சாப்பாடையும் கொடுக்குறார். பதிலுக்கு அவர் மட்டும் என்ன செய்யறாடாப்பா? சில விட்டமின்கள், முக்கியமா விட்டமின் கே நினைக்கிறேன் அப்படியான ஒரு வாய் தர நியாயம் தான். தாவரங்கள்ல ஒன்றுக்கொன்று துணிவான் தன்மை எங்கேயாவது கேள்விப்பட்ட மாதிரி அடே நைதரசன் வைக்கிறார்கள். ஞாபகமா? சந்தோஷம் சராணி. ஓரட்டு நீ எழுதுவாயின்னு நம்புறேன். நீ ஆர்வ கூட இருக்கிற எல்லா உதாரணம் எழுத போறியா? வரவேற்கிறேன் சராணி. மினிமம் ஒன்றாச்சும் இருக்கும். மாலை சராணி. ஓரட்டில் உள்ள பானகள் சராணி. அடே திமிங்கலம் பார்த்திருப்பானே, திமிங்கலம் அவட சைட் திமிங்கலம் மட்டும் இல்லடாப்பா, கனவரை பார்க்கலாமா? சராணி. அவட சைட்ல எல்லாம் பார்த்தேன்டா பானக்கள் ஒட்டி கொண்டிருக்கும். நியாயம் தான். பானக்கள் எந்த கூட்டம்னு சொல்லுவா? பானக்கள் எந்த கூட்டத்துக்குரியவர்? மூன்றாம் பாடம் டைவர்சிட்டி.
பானக்கள் ஒட்டி கொண்டு தெரியும். பானக்கள் ஒரு உயிரினம் தெரியுமா? பானக்கள் என்று ஒட்டி கொண்டிருக்குன்னு தெரியும், ஆனா அது என்னன்னே தெரியாது. கொல்ல போற டினோசன் அவனைய சொல்லுவாப்போம், பானக்கள் தெரியாது. ஆராய்ச்சி அடே உதாரணம் நான் மாறேன். அடே திமிங்கலம் இருக்க போறாடாப்பா, ஒரு பெரிய உருப்படி தானே, ரைட்? சும்மா பேரண்ட் பெரிய உருப்படிடாப்பா, அவர் இந்த வாய்ப்பக்கம் பார்த்தேன்டா இன்னைக்கு சொல்லுவாங்க கஜகமானவர்கள் சரிதானே, அவரோட சேர்ந்திராப்பா பானக்கள் நீந்தி கொண்டு இருக்கும், அவரோட ஒட்டி கொண்டே இருப்பேன். பானக்கள் என்றவர் யாருடா? சரி, அது என்ன 4 இதுக்குள்ளே கிங்டம் எனக்கு பார்ப்போம். கிங்டமா? ஓகே, கிங்டம் ஃபங்கை, கிங்டம் அனிமாலியா, கிங்டம் பிளான்டே, கிங்டம் புரோட்டிஸ்டா, எதுக்குள்ள வரும்? பாஸ்ட் பேப்பர் கிளாஸ் கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி ஒன்றை நோக்கி போய் கொண்டு கீழாது யோசிக்கணும். மாறேன் என்னென்னலாம் வருதோ பெறலா யோசி. டென்ஷன் சொல்லு பார்ப்போம். டென்ஷன் இத்தாவரா அவளைக்கு லைட்டா கொல்ல போறோம் ஒன்னு சார், ரைட் சொல்லு பார்ப்போம். பானக்கள் என்னன்னு சொல்லுவாங்க? அட்லீஸ்ட் என்ன கிங்டம் சொல்லு, யாருன்னு வேணா கிங்டம் அனிமாலியா ஏன்னா தெரியாம நான் கேட்கிறேன். அங்க என்ன குடும்பக்கதை போய் கொண்டுக்கு அனிமாலியாவா? அப்ப டே நேரம் போரா சொத்தியல் அப்படின்னு சொல்லு பார்ப்போம். இன்றைக்குதான் பானக்கள் என்ற ஒரு உயிரினம்ன்றதே தெரியும் என்றாக்களை எது பார்ப்போம். அம்மாடியமோ ஓகே, பானக்கள் என்றாப்பா கிங்டம் அனிமாலியா, ரைட்? அதுக்குள்ள பார்த்தேன்டா எங்க ஆத்திரப்படாக்களையும் பார்த்தேன்டா ரால் நண்டின சொந்தக்காரான சொல்லுவாங்கடாப்பா. பானக்கு கிட்டத்தட்ட பார்க்க முளஸ்கா மாதிரி இருந்தாலும் அதை நேரம் சொல்லுவாங்கடாப்பா ஆத்திரப்படாதான். இதுக்கு முதல் தெரியாட்டிக்கு பரவாயில்ல, இப்ப இந்த நியூஸ் இருந்தாப்பா நம்ம பானக்கள் ஆத்திரப்படான்னு தெரிஞ்சுக்கணும். மாறை நண்டு ரால் என்ற சொந்தக்காரர் கிரஸ்டேசியான்னு கேள்விப்பட்டிருப்பேதானே, அவைய கூட்டம் தான் பானக்கள், ரைட்? ஸோ பானக்களடாப்பா நன்மை, திமிங்கலத்துக்கு அதால பாதிப்போம். அளவுக்கு மிஞ்சி போச்சுண்டா சம்டைம்ஸ் பாதிப்பு வரலாம், பட் ஏசிபியா ரைட். சில கடல் அனிமணிகளும் முனிவன் நண்டுன்னு சொல்லுவாங்கடா, சில கிரெப் வகை, சில நண்டு வகைகள் அதுக்கும் பெரும் மாறை. அந்த நண்டு ஓட்டுக்கு மேலேடாப்பா கடல் அனிமணி. சரி, கடல் அனிமணியாச்சும் யாருன்னு சொல்லுவாங்க? நெடாரியா கூட்டம் மாறை. சரி, என்ன மாதிரி பொழிப்பா மியூசா வாடா. ஸோ இதுவரை மட்டும் நான் தெரிஞ்சுக்கிறாங்க சாப்பா, ரைட்? ஸோ அதுவும் பார்த்தேன்னா இந்த ஓரட்டு நாளுக்கு வரும் மாறை. சும்மா அமைச்சிடும்.